எனக்கு கொஞ்சம் விட்டனா காஃபி போட போவேன். முடியாது. ஐயோ சஞ்சீவ், எழுந்திரி, கையெடு. எழுந்திரி. ஏய், திரும்பத்துக்கு பக்கத்துல வந்து படுத்த? நான் ஒன்னும் பக்கத்துல வந்து படுக்கல, நீதான் பெட் மேல வந்து படுத்திருக்க. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? ஜோசியர் கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? சஞ்சீவ், என்ன? என் முந்தான மேல உட்காந்துருக்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னடா நடக்குதுங்க? பெட்ல படுத்தாதான் தூக்கத்துல நடந்து போய் அபி பக்கத்துல படுத்துடுறேன். அதுக்குதான் நானே கீழே போய் படுத்தேன். ஆனா இப்போ பெட்ல அபி கூட படுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை வியாதி முத்திருச்சோ? எதுக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த சாம்பிள் சட்டையை ஆபீஸ்க்குள்ள கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுக்கறது? நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கிறது தெரிஞ்சா சஞ்சீவ் திட்டுவானே, என்ன பண்றது? சரி, அண்ணனுக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்லலாம். சொல்லு தங்கச்சி. அண்ணன், கொஞ்சம் ஆபீஸ்க்கு வெளியே வரீங்களா? வெளியிலையா? எதுக்குமா? கொஞ்சம் வாங்கலன்னு. உடனே வரமா. என்ன இங்க நின்றுட்டு இருக்க? சொன்னது எல்லாருக்கும் தான், உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? போய் வேலையை பாருமா. எதுக்கு அபி வந்திருக்கா? போய் பாப்போம். என்னம்மா இங்க நிக்கிற? என்னம்மா நீ நேரம் உள்ள வர வேண்டியதானே? இல்லண்ணே, சாம்பிள் சட்டையை ரெடி பண்ணிட்டேன், அது உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரிம்மா, அதுக்கு எதுக்கு வாசல்ல நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? இல்லண்ணே, உள்ள சஞ்சீவ் இருப்பாரு, என்ன பார்த்தா கோவப்படுவாரு, அதான். மாப்பிள்ள கோவப்படுறதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டா எதுவுமே செய்ய முடியாதுமா. சரி வா, உள்ள போலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க இந்த சாம்பிள் சட்டையை யாருக்கும் தெரியாம மாத்தி வச்சிருங்க, சரியா? குடுமா. இந்தாங்க. அப்ப நான் வரேன்னு. தங்கச்சி, இப்ப வீட்டுக்கு தானே போற? ஆமாண்ணே. ஆபீஸ்ல வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சாம்பிள் சட்டையை மாத்தி வச்சுட்டு மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். சரிண்ணே, நான் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, இரு வரேன். டே காளி, நீயும் அபியும் சேர்ந்து நான் பண்ண சாம்பிள் ஷர்ட்டை எடுத்துட்டு நீங்க பண்ண சாம்பிள் ஷர்ட்டை வைக்க போறியா? சரி வைங்க வைங்க. மீன் தானா வந்து வலையில சிக்கும் போது நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? சாம்பிள் ஷர்ட்டை நீங்க மாத்தி வச்சதுக்கு அப்புறமா இந்த மாயா யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பாடா, இன்சார்ஜ் இல்ல. சாம்பிள் சட்டையை மாத்தி வச்சிரும். சார் என்ன சார், என்ன வேணும் உங்களுக்கு? நான் பேசுனது ஏதாவது கேட்டுச்சு? இல்லையே சார். நல்ல வேலை தப்பிச்சோண்டா. உங்களுக்கு என்ன சார் வேணும் சொல்லுங்க சார். நீ இங்க இருந்து போன அதான்டா வேணும். சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன். ஓ அப்படிங்களா சார், எதுக்கு சார்? ஒண்ணு இல்ல, மேனேஜர் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருந்தாரா, அதான் நீ எங்க இருக்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ முதல்ல மேனேஜர் போய் பாருப்பா. ஓகே சார், நான் போய் பார்க்கறேன் சார். அப்பாடா போயிட்டான்டா. யாரும் பாக்குறதுக்குள்ள சட்டையை மாத்தி வச்சிட வேண்டியதான்.
டே காளி, சாம்பிள் ஷர்ட்டை மாத்தி வச்சிட்டியா? இன்னைக்கு நீ செத்தடா. அப்பாடா, ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எஸ்கேப் ஆயிடுறா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். சொல்லுங்க மாயா, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? முதல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்க. நீங்க பெங்களூர் கம்பெனி டெண்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றீங்க. இதெல்லாம் உங்க மாமாக்கு தெரிஞ்சிருந்தோம் உங்க மாமா இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். உங்க மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாஸ். என் மாமா என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அத நான் சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ். இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் தான் பாஸ் முக்கியம். பாஸ், உங்க மாமா யாருக்கும் தெரியாம நம்ம பெங்களூர் கிளையண்ட்டுக்கு அனுப்ப வச்சிருந்த சாம்பிள் ஷர்ட்டை மாத்திட்டு வேற ஒரு ஷர்ட்டை அந்த கவருக்குள்ள வச்சுட்டாரு பாஸ். மாயா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏன் மாமாவை பத்தி என்கிட்ட தப்பா பேசுறீங்களா? பாஸ், உங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுல எனக்கு என்ன பாஸ் கிடைக்க போகுது? நான் அந்த டெண்டர் ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் பாஸ் அப்படி சொன்னேன். நான் சொன்னது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க பாஸ். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் பாஸ். இப்ப எதுக்கு என் மாமாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? கெட் அவுட். மாப்ள, சாரி பாஸ். சாரி சொன்னா நீ சொன்னது இல்லைன்னு ஆயிடுமா? நீ ஒழுங்கா வெளில போ. மாப்ள, இவ வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே நான் நினைச்சேன் மாப்ள, இந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யுன்னு. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்ள. ஆமா மாப்ள, இவ என்ன பத்தி என்ன சொன்னா? வேணாம் மாமா, விடு. அட சொல்லு மாப்ள, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவ என்ன சொன்னா சொல்லு. நீ எனக்கு தெரியாம பெங்களூர் கிளையண்ட்டுக்கு டெண்டருக்காக வச்சிருந்த சாம்பிள் ஷர்ட்டை மாத்தி வச்சிட்டியான். ஆப்பு அவளுக்குன்னு பார்த்தா கடைசியில நமக்கு ஆப்பாயிரும் போல இருக்கே. பாஸ், நீங்க என்ன வேலையை விட்டு போக சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் சாம்பிள் ஷர்ட் இருக்கிற கவரை பிரிச்சு பாருங்க. அப்ப தெரிஞ்சிடும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. அஜிஜோ, போட்டு கொடுத்துட்டாலே. பாத்தீங்களா மாமா, நீ இங்க இருக்கும் போதே என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா இவ? விடு மாப்ள. முடியாது மாமா. மாப்ள, ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஷர்ட்டை எடுத்து காமிச்சி உன்னை பத்தி பேசினது எல்லாமே தப்பு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் இவளை ஆபோசிட்டா அனுப்புறேன். மாப்ள மாப்ள, அறியாத பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு, இதுக்காக போய் இப்படி கோச்சிக்கிட்டு விடு மாப்ள. மாமா போ மாமா. மாப்ள மாப்ள, ஐயோ, இப்படி மாட்டி விட்டாலே இந்த குள்ள கத்திரிக்கா. எப்படி மாப்பிள்ளைய சமாளிக்கிறது? சாரி மாப்ள. பேசாத மாமா, நீ இப்படி பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னால பாவம் மாய வேற மோசமா திட்டேன். இப்ப எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நீ எதுக்கு சாம்பிள் ஷர்ட்டை மாத்தி வச்ச? இந்த ஷர்ட்டை யார் டிசைன் பண்ணது? ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. சாம்பிள் சட்டையை ரெடி பண்ணது தங்கச்சின்னு தெரிஞ்சா மாப்பிள்ள தங்கச்சி ஒரு வழி பண்ணிடுவானே.
என்ன பண்றது? சொல்லு மாமா, இந்த ஷர்ட் யார் டிசைன் பண்ணது? நான் தான் மாப்ள. பொய் சொல்லாத மாமா, உண்மையை சொல்லு. இந்த ஷர்ட்டை யார் டிசைன் பண்ணது? அது வந்து இப்ப மட்டும் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். சொல்ல மாட்டல, இனிமேல் என் முகத்திலே முழிக்காத, வெளில போ. மாப்ள, சாம்பிள் சட்டையை டிசைன் பண்ணது தங்கச்சி தான். அபி பண்ணதா? என்னமாமா சொல்ற? அபி இதுக்கு சாம்பிள் ஷர்ட் டிசைன் பண்ணணும்? மாமா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அபி எதுக்கு இந்த சாம்பிள் ஷர்ட் டிசைன் பண்ணணும்? எனக்கு எப்படியாவது இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு நைட்டு சஞ்சீவ் தூக்கத்துல உளறாருன்னு. அவன் அந்த ஆர்டர் தனக்கு கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவ ஆசை நிறைவேறணும். சஞ்சீவுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மாப்ள, இந்த டெண்டர் ஆர்டர் உனக்கு கிடைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தங்கச்சிக்கு தெரியும் மாப்ள. மாயா பண்ண டிசைனு ரொம்ப மோசமா இருந்தது மாப்ள. அதை கிளைண்ட் பார்த்தா அந்த டெண்டர் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்காதுன்னு தங்கச்சி தான் ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காக இந்த புது டிசைனெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துச்சு. தங்கச்சி டிசைன் பண்ணதுன்னு தெரிஞ்சா நீ கண்டிப்பா அதை கிளைண்ட்டுக்கு அனுப்ப ஒத்துக்க மாட்ட. அதனால தான் மாப்ள உனக்கு தெரியாம இந்த சாம்பிள் சட்டையை மாத்தி வச்சேன். இப்ப எங்க அவ? சொல்லு மாமா, அபி எங்க? தங்கச்சி ஆபீஸ் வெளில தான் நின்றுட்டு இருக்கு மாப்ள. எனக்கு இப்ப அவ உடனே இங்க வந்தாகணும். சாரி சார், நான் தான் உங்களுக்கு ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இந்த சாம்பிள் மேடம் பண்ணதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். மேடம் பண்ணா அது சரியா தான் சார் இருக்கும். நம்ம அவங்க பண்ண டிசைனையே கிளையண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் சார். ஆமா, இவ பெரிய ஃபேஷன் டிசைனர். இவ பண்ண சாம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து கிளைண்ட் அப்படி டிசைன்ஸ்ல மயங்கி இம்ப்ரெஸ் ஆகி டெண்டர் நம்ம கிட்டே கொடுத்து ஓகே பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு டிசைனா? ரொம்ப கேவலமா இல்ல? இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட போட மாட்டான். இத மட்டும் கிளைண்ட் பாத்துருந்தான்னு வச்சுக்கோ, இந்த கம்பெனி பத்தியும் என்ன பத்தியும் என்ன நினைப்பான்? இந்த கம்பெனியோட பிரஸ்டீஜ் என்ன இருக்கும்? மாயா சார், நீங்க மட்டும் சாம்பிள் ஷர்ட் மாத்தி வச்சிருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கலனா இந்த கம்பெனியோட மானமே போயிருக்கும். எதுக்கு இப்படி பண்ண? என்ன அசிங்கப்படுத்தணும்ல? என் லைஃப்ல என் கூட இருக்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லாதப்போ இதுல ஆபீஸ்க்குள்ள வேற பாக்குறியா? மாப்ள, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மாப்ள. தங்கச்சி மேல எந்த தப்பும் கிடையாது மாமா. இதுக்கு மேல எதனா பேசுன அவ்வளவுதான். என் ஆபீஸ்க்குள்ளே வந்து நான் ஓகே பண்ணி வச்சிருக்க டிசைனை வேணான்னு சொல்லிட்டு வேற டிசைன் அனுப்புறதுக்கு நீ யாரு? மாப்ள, வேணாம் மாப்ள. வெளியாளுங்களாம் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் தங்கச்சியை தனியா கூட்டு போய் பேசு. மாயா, எதுக்கு இன்னும் இங்க பப்ளுகாம் போட்டு ஓட்டின மாதிரி நின்றுட்டு இருக்க? வெளியில போய் வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பார்ப்போம். மாயா நில்லு. அந்த பொண்ணுக்கு இதுக்கு வெளில போகணும்? அவ பண்ண டிசைன் தானே இவ நல்லா இல்லைன்னு சொன்னா. மாயா இங்க தான் இருக்கணும். நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும். சார், உங்க மாமா சொல்றதா சார் சரி.
இது உங்க ஃபேமிலி ப்ராப்ளம். நான் இங்க இருக்கிறது சரியா வராது சார். நான் போயிடுறேன். மாயா, நீ இங்க தான் இருக்கணும். இது என் ஆர்டர். ஓகே சார். இந்த ஆர்டர் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா உனக்கு? இந்த டெண்டர் எப்படியாச்சும் எடுக்கணும்ன்றது என்னோட பல நாள் ட்ரீம். அப்படிப்பட்ட டெண்டரை உன்னோட கேவலமான டிசைன் அனுப்பி என் ட்ரீமே கெடுக்க பார்த்திருக்கேன். இவ மட்டும் இல்லைன்னா என் லைஃபே வீணா போயிருக்கும். உனக்கெல்லாம் டிசைனை பத்தி என்ன தெரியும்? சாதாரண ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டாதவ தானே நீ. இவ்வளவு நாள் கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு ஓகே பண்ணி வச்சிருக்க டிசைன் நீ வந்து அசால்ட்டா மாத்திட்டு போனா என்ன அர்த்தம்? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? இங்க பார், உன் தகுதிக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம ஆபீஸ் விஷயத்துல தலையிடாது. அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உன்னதான் சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்புன. மாப்பிள, ஏன் மாப்பிள இப்படி மாமா மாமா? போ மாமா. சார், அபி மேடம் பண்ண சாம்பிள் ஷர்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இத டஸ்ட்பின்ல போட்டுட்டு நான் டிசைன் பண்ண சாம்பிள் ஷர்ட்டை கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுவா சார்? என்னமோ பண்ணுங்க, போங்க. தங்கச்சி, மாப்பிள்ள சொன்னதை பெருசா எடுத்துக்காத. கோவத்துல கண்டவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி பேசுறான். புத்தி கெட்ட பைய. அவனுக்கு யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னு தெரியலமா. இல்லண்ணே, சஞ்சீவ் மேல எந்த தப்புமே இல்ல, நம்ம மேலதான் தப்பு. கொஞ்சம் அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இது அவரோட கம்பெனி, அவர் இந்த கம்பெனியோட எம்டி. நம்ம அவர் ஆபீஸ்க்குள்ள வந்து அவருக்கே தெரியாம சாம்பிள் ஷர்ட்டை மாத்தினது தப்பு தானே? இந்த நேரத்திலயும் அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்க உன்னால மட்டும்தாமா முடியும். நாம என்ன மாப்பிள்ள நாசமா போகணும் இதெல்லாம் பண்றோம்? அவன் நல்லா இருக்கணும்னு தானே இதெல்லாம் பண்றோம். இத கூட புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாமா. டஸ்ட்பின்ல போட வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கம்பெனில கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. இந்த கேவலமான டிசைனுக்கு பொருத்தமான இடம் இதுதான்.